கிராம ஊராட்சியினுடைய ஊழலுக்கு எதிராக போராடி இன்னுயிர் தியாகம் செய்த விட்டல் குமார் அவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். விட்டல் குமாருடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். வழக்கினை விரைவான விசாரணை கொண்டு வர வேண்டும். குண்டத்தடை சட்டம் ரத்து ஆகுவதற்கு முதல் குற்றவாளி பிணையில் வருவது காரணமான காவல்துறை ஊழியர் மீது மாவட்ட நிர்வாகத்தில் குற்றவாளிகள் உடந்தையாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் வேலூர் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிடும் போராட்டத்தை 10 ரூபாய் இயக்கம் அறிவித்திருந்தது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக, விரிவாக, சரியாக போராட்ட முன்னெடுப்புகளை எடுத்திருந்தோம். வழக்கமாக கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்குவார்கள். ஆனால் நாம் விட்டல் குமாரி மரணத்திற்கு நீதி கேட்டு நடத்திய இந்த போராட்டம் காவல்துறை அனுமதி மறுக்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிடும் போராட்டமாக அறிவித்திருந்தோம். இந்த போராட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், முற்றுகை போராட்டத்தை காவல்துறை அனுமதி வழங்க மாட்டார்கள், அனுமதி வழங்க முடியாது என்று நமக்கு தெரியும். நம்முடைய நோக்கம் தமிழக அரசினுடைய கவனத்தை, மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்தை விட்டல் குமாருடைய வழக்கின் மீது ஈர்க்க வேண்டும். அவருடைய இழப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை ஒரு உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக, அறவழி ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவோ வலியுறுத்துவதில் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்காது என்று நமக்கு தெரியும். அதனால்தான் மிக கடுமையான மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம். இந்த போராட்டத்திற்கு அனைவரும் வருகின்ற அழைப்பு விடுக்காமல் தேர்வு செய்யப்பட்ட களப்போராளிகளை மட்டும் அனுப்பியிருந்தோம். 120 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருந்தோம். மரியாதைக்குரிய 10 ரூபாய்க்கு மாநில துணை பொதுச்செயலாளர், ராத்திரி பத்திரிகையினுடைய எடிட்டர் திரு தர்மேந்திரா தலைமையில் இந்த போராட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். 120 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருந்தோம். திட்டமிட்டபடி நம்முடைய தோழமைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் காலை 10 மணிக்குள்ளாக கூடியிருந்தார்கள். ஒவ்வொரு தோழமையும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட குழு ஒருங்கிணைப்பாளருடன் நேரடி தொடர்பு கொண்டு மிகச் சரியாக திட்டமிட்டவாறு 10 மணிக்கு வேலூரில் கூடினார்கள். இடையில் காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் நம்முடைய நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2 மணி அளவில் தான் நமக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றமும் ஒரு முடிவும் கிடைத்தது. அதுவரை நம்முடைய களப்போராளிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் குறைந்தபட்சம் அவருடைய அடையாளங்கள் இவற்றை கூட வெளிப்படுத்தாமல் மிக அமைதியாக ஒருங்கிணைந்து பொறுமையாக காத்திருந்தார்கள். இதனுடைய விளைவு இன்றைய போராட்டம் நடத்தாமல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றோம். நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் நம்முடைய பொறுப்பாளருடன் காலை 10 மணிக்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. விட்டல் குமாருடைய மரணம் மட்டுமல்ல, தமிழகத்தில் சமூக ஆர்வலர்கள் உயிர் தியாகம் செய்துள்ள ஒவ்வொரு வழக்கையும் அவர்களுடைய இறப்பிற்கான நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் மிக கடுமையாக சட்ட ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் விட்டல் குமாருடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டு நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. அரசுடைய கவனத்தை, மாவட்ட நிர்வாகத்தினுடைய நேரடி கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இதன் மூலம் விட்டல் குமாருடைய வழக்கில் நாம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்றோம். நிச்சயமாக அவருடைய இறப்பிற்கான நியாயம் இன்றைய திட்டமிட்ட போராட்டத்தின் மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை, சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய தோழமைகள் போராட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது எப்படியாவது போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை கோரிக்கை, அந்த போராட்டத்தின் வாயிலாக, போராட்டத்தின் மூலமாக கோரிக்கையினுடைய நியாயங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்வதை மட்டுமே நோக்கமாக வைக்கின்றோம். வெறுமனே தெருவில் இறங்கி வாழ்க ஒழிக என்கின்ற கோஷங்கள் மூலமாக போராட்டங்களை இன்றைய அரசியல் சூழல் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நாம் மாறுபட்டு
போராட்டங்கள் மூலமாக கோரிக்கைகளை ஒருபடி மேலே வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடிய முறையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய தினம் நம்முடைய போராளிகள் வேலூரில் கூடி நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். வழக்கமாக நம்முடைய போராளிகள் சமூக ஊடகங்களில் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்வார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் நாம் கொடுத்திருந்த வழிகாட்டுதல், எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் வேலூரில் இறங்கியது முதல் வெளியே செல்லும் வரை என்னுடைய ஒப்புதல் இல்லாமல், அறிவுரை இல்லாமல் சமூக ஊடகங்களில் இந்த போராட்ட செய்தியை பகிரக்கூடாது என்கின்ற தகவலை கூறியிருந்தோம். இதனுடைய விளைவு மரியாதைக்குரிய தர்மேந்திரன் மற்றும் அவரோடு இருந்த போராட்ட குழுவை சார்ந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருந்த 5 பேரை தவிர வேறு யாருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கு அவருடைய அடையாளமோ பெயர் விவரமோ தெரியாது. எனக்கு மட்டுமே அவருடைய விவரங்கள் தெரியும். 120 தோழமைகள் 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 12 இடங்களில் அவர்களை நாம் ஒருங்கிணை வைத்து நிறுத்தி வைத்திருந்தோம். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட காவல்துறை சார்ந்தவர்கள் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்தும் கூட அவர்களால் நம்முடைய தோழமைகளில் போராட்ட குழுவை சார்ந்த ஒருவரை கூட அவர்களால் இனம் காண, அடையாளம் காண முடியாத அளவிற்கு நம்முடைய போராட்டம் இன்றைய தினம் திட்டமிட்ட போராட்டமாக, துல்லியமான போராட்டமாக, இலக்கை நோக்கி செல்லக்கூடிய போராட்டமாக இருந்தது. உளவுத்துறையை பொறுத்தவரை இன்றைய தினம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டு ஒருவரை கூட அவர்களால் இனம் காண முடியாத அளவுக்கு நம்முடைய போராட்டம் மிக சரியான திட்டமிடப்பட்டு நடந்தது. நாம் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது என்று அறிவிக்கும் வரை நம்முடைய களப்போராளிகளை அவர்களால் இனம் காண முடியவில்லை. நம்முடைய தோழமைகள் திரு மரியாதைக்குரிய தர்மேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்ற போதுதான் அவர்களுக்கு போராட்ட குழுவை சார்ந்தவர்களை ஒரு சிலரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய தோழமைகள் வழங்கினார்கள். மற்றபடி ஒருவரை கூட காவல்துறை சார்ந்தவர்களால் இனம் காண முடியவில்லை. என்றால் முற்றுகை போராட்டம், கைதாகக்கூடிய போராட்டம். காவல்துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சிறு சலனம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது, அவனுக்கு அசிங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த போராட்டம் நடந்துவிடக்கூடாது என்பது மிக எச்சரிக்கையாக காவல்துறை சார்ந்தவர்களை பல பகுதியில் பிரித்து நிறுத்தி வைத்து அனைத்து வழிகளையும் அடைத்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் சோதித்து அனுப்பி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள். டீ கடையில் கூட, தேநீர் கடையில் கூட நிறுத்தக்கூடியவர்களை விசாரிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பங்களிப்பு பணி மிக சிறப்பாக இருந்தும் கூட நம்முடைய தோழமைகள் ஒருவரை கூட அவர்களால் இனம் காண முடியாத அளவுக்கு நம்முடைய தோழமைகள் திட்டமிட்டு அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். நாம் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்களின் விளைவு நம்முடைய தோழமைகள் மிக தெளிவாக போராட்ட களங்களில் பங்கேற்றிருக்கின்றார்கள். விளம்பரத்திற்கான போராட்டமாக இல்லாமல் சமூக ஆர்வலருடைய இறப்பிற்கு நியாயம் கேட்டு நம்முடைய போராளிகளுடைய போராட்டத்தை, அவருடைய தியாகத்தை நாம் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். தொடர்ச்சியாக நாம் சமூக ஆர்வலோடு, மக்களோடு களத்தில் நின்று கொண்டிருப்போம். நாளைய தினம் மாவட்ட ஆட்சியுடன் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அதனுடைய விவரங்களை நாளை பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.